ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒற்றுமை. ஒற்றுமை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அசைன்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணுவீங்க ஒற்றுமையாக. இதை இங்கிலீஷில் யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிட்டி. யூனிட்டி. அவர்கள் ஒற்றுமையாக உள்ளனர். அவர்கள் ஒற்றுமையாக உள்ளனர். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா they live in unity. they live in unity. they live in unity. செகண்ட் ஒன் வந்து மாயை. ஒரு விஷயம் வந்து உண்மையாக இல்லை அப்படின்னா அதை இல்யூஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இல்யூஷன். இல்யூஷன். அது மாயைதான். அது மாயைதான். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா it is just an illusion. it is just an illusion. it is just an illusion. தேர்ட் வேர்ட் வந்து சிதறல். அப்படின்னா சிறிய உடைந்த துண்டு அப்படின்னு அர்த்தம். இதை இங்கிலீஷில் ஃப்ராக்மெண்ட். ஃப்ராக்மெண்ட். ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ராக்மெண்ட். இது ஒரு சிதறல். இது ஒரு சிதறல். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா this is a fragment. this is a fragment. this is a fragment. ஒன் வந்து தடம். இது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா ட்ரேஸ். 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 எந்த தடமும் இல்லை. எந்த தடமும் இல்லை. இங்கிலீஷில் இதை there is no trace. there is no trace. there is no trace. there is no trace. ஃபிஃப்த் ஒன் வந்து பரிமாணம். ஃபிஃப்த் ஒன் வந்து பரிமாணம். பரிமாணம். இது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா டைமென்ஷன். 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 இது ஒரு பரிமாணம். இது புதிய பரிமாணம். இது புதிய பரிமாணம். இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா this is a new dimension. 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 சிக்ஸ்த் ஒன் வந்து ஓட்டம். ஓட்டம். அதாவது ஒரு மூமெண்ட், ஒரு ஸ்மூத்தான ஒரு மூமெண்ட்டை தான் வந்து ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீரோட மூமெண்ட் இருக்குல்ல, இதை வந்து ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஃப்ளோ. 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 நீரோட்டம் அதிகம். நீர் ஓட்டம் அதிகம். நீரோட்டம் அதிகம். the flow is high. the flow is high. the flow is high. செவன்த் ஒன் வந்து அடுக்கு. அடுக்கு அப்படின்னா லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். லேயர். 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 இது ஒரு அடுக்கு. இது ஒரு அடுக்கு. this is a layer. this is a layer. this is a layer. this is a layer. எய்த் ஒன் வந்து தோற்றம். தோற்றம் அப்படின்னா என்னன்னா ஒருத்தங்க எப்படி வந்து இருக்காங்க, அவங்களோட வெளித்தோற்றம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி வந்து அவங்க அவுட்ஃபிட் இருக்குது, என்ன மாதிரி மேக்கப் பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி வந்து அவங்கள ப்ரெசன்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இங்கிலீஷில் அப்பியரன்ஸ். 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 அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் தோற்றம் நல்லது. அவன் தோற்றம் நல்லது. இந்த இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா his appearance is good. his appearance is good. his appearance is good. நைன்த் ஒன் வந்து திசை.
9th ஒன் வந்து திசை. திசை அப்படின்னா நம்ம எங்கே போகிறோம், எந்த வழியாக போகணும், இதை தான் வந்து திசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷில் டைரக்ஷன், 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 டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த திசை, எந்த திசை. which direction, which direction, which direction. 10th ஒன் வந்து ஒளிபரப்பு, ஒளிபரப்பு. இதை இங்கிலீஷில் ப்ரோட்காஸ்ட், ப்ரோட்காஸ்ட், ப்ரோட்காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நேரடி ஒளிபரப்பு, இது நேரடி ஒளிபரப்பு. This is a live broadcast. This is a live broadcast. This is a live broadcast. This is a live broadcast.